அதனால நாங்கள் இன்னைக்கு லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பில் சட்டி வச்சிட்டாங்க. இதை உருளைக்கிழங்கு கட் பண்ண ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டாங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி, மாவு, அது பிசைஞ்சு வச்சிருக்க மாவு. இப்போ அது ஆன் பண்ணிட்டாங்க கேஸை. எண்ணெய் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிட்டாங்க. இப்போ மாவை எடுத்து ரவுண்டு தரட்டுவாங்க. அம்மா வெங்காயம் போடுறாங்க. கேஸை கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா வதக்குறாங்க. உருண்டை பிடிச்சி வைக்கிறேன். அம்மா பண்ணிக்கிறேன். ரொம்ப இப்போ தக்காளி போட்டாங்க. இப்போ திரும்பி வதக்குறாங்க. நல்லா வதக்குறாங்க. நீங்கெல்லாம் ஆலு பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு அம்மா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க முதல்லையே. இப்போ மிளகாவை கட் பண்ணிட்டாங்க 3 பீஸு. அதுலேயே போட்டாங்க கடாயில். இப்போ திரும்பி வதக்குறாங்க. நல்லா வதக்குறீங்க இதை. அப்போ தான் ஆலு பரோட்டா வரும். இப்போ மசாலா போட்டு போடுறாங்க. மசாலா பிடிச்சாச்சு. இப்போ அது ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு. அடுத்து அந்த கடாயில் போட்டுருவோம். அடுத்து எடுத்து மட்டன் மசாலா போட்டுட்டாங்க அம்மா. அம்மா இதில் நார்மல் மசாலாலாம் போடக்கூடாதா? டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக மட்டன் மசாலா கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டாங்க. அடுத்து திரும்பி வதக்குவாங்க. முதல்ல குத்திக்குவாங்க. அடுத்து வதக்குவாங்க. நல்லா மசிச்சு விடணும். இதை இப்போ நல்லா மசிச்சு விடணும். எங்கள் அம்மா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருந்தாங்க உருளைக்கிழங்கு. அம்மா இதை நல்லா மதிச்சிட்டாங்க. இப்போ உப்பு போடணும். இப்போ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க அம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணுற இதை திரும்பி மசிச்சுக்கிட்டாங்க. பீஸ் பீஸாக ஆக்கிட்டாங்க அம்மா குட்டி குட்டியாக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட. நான் டிராயிங் வரைஞ்ச வீடியோக்கு யார் யார் லைக் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த யாருக்கு என்னோட டிராயிங் பிடிச்சிருக்கோ அவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. யாருக்கு அம்மாவோட ஆலு பரோட்டா பிடிச்சிருக்கோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா பரத்திட்டாங்க. தோசை சட்டியை எடுத்து வச்சுட்டு
கேஸ் ஆன் பண்ணிட்டாங்க. முதல்ல பறிச்சியாச்சு இது. எவ்வளோ இருக்கு சும்மா. இன்னும் அம்மா எண்ணெய் ஊற்றுறாங்க. அடுத்து பரத்துன உருளைக்கிழங்க இது எடுத்து வச்சிட்டாங்க தோசை சட்டியில். இப்போ அம்மா என்ன செய்கிறாங்கன்னா தோசை கரண்டியை எடுத்து வச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்க எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது பாருங்க, இப்படி வந்து தரட்டிட்டேன். நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி வேக விடணும். வேக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். அது இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். அடுத்ததான் எடுக்கணும் இதை. ஏன்னா அது வேகலைன்னா நல்லா இருக்காது. இதை பாருங்க, நான் என்ன செஞ்சுட்டேன் எல்லாத்துலேயும். யார் யாரெல்லாம் உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாவு தூள் கரைச்சி இன்னும் 2 minutesல எடுத்துடலாத. இதோ பாருங்க, எடுத்து பின்னாடி திருப்பி போட்டாங்க அம்மா. நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்க்கலாம். வேணாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். உண்மையாக இருக்குது. அம்மா தட்டை எடுத்து அதில் வச்சிருவாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் சேர்ப்போம். அம்மா இது கூட என்னது இதில் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். வாங்க எல்லாம் சாப்பிடலாம். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இல்லைன்னு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இந்த ஸ்கூலுக்கு அம்மா டெய்லி இட்லி தோசை கொடுப்பா. எப்போ எப்போ பூரி தருவா. யாருக்கெல்லாம் ஆலு பரோட்டா ரொம்ப பிடிக்குமா அவங்க இந்த சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி செய்யணும். பாருங்க, நான் ஒரு ரவுண்டு பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதோ பாருங்க, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இது ஆலு பரோட்டா.